அந்த நேரத்தில் வெளியே சென்றிருந்த அசோக் மீண்டும் வீட்டிற்குள் நுழைந்தான். மேல் மாடி முழுவதும் எதிரொலித்த சத்தத்தை கேட்டவனோ வேகமாக அறைக்குள் வந்து சுற்றி நின்றிருந்த மூவரையும் பார்த்தான். என்னடா இங்க கீழே வரைக்கும் சத்தம் கேட்குது, என்ன சண்டை நடக்குது என்று சாதாரணமாகவே கேட்டான் அவன். விஷ்ணுவோ ஒரு பெருமூச்சு விட்டபடி நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் அசோக்கிடம் சொல்ல ஆரம்பித்தான். வைஷ்ணவி கூறிய ஒவ்வொரு வார்த்தையையும், டைவர்ஸ் பேப்பரும் அவள் சொன்ன குற்றச்சாட்டுகளும் அனைத்தையும் வரிசையாக கூறி முடித்தான் விஷ்ணு. எல்லாவற்றையும் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த அசோக் சில நொடிகள் யோசித்துவிட்டு, விஷ்ணு, டிவோர்ஸ் எதுவும் வேண்டாம், அவசரப்பட்டு டிவோர்ஸ் கொடுத்துடாத என்றான் அவன். அவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தையில் அறையே அமைதியாகி விட்டது. விஷ்ணு, வைஷ்ணவி, கங்கா என்று மூவரும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சியுடன் அசோக்கை திரும்பி பார்த்தார்கள். விஷ்ணுவின் புருவம் சுருங்கியது. என்னடா சொல்கிற? அப்போது கங்காவோட வாழ்க்கை, அவளுக்கு நான் கொடுத்த வாக்கு? அசோக் மெதுவாக சிரித்தான். நான் இப்போதைக்கு டிவோர்ஸ் கொடுக்காதன்னு தானே சொன்னேன். இந்த பொண்ணு யார், எதுக்காக திட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கா, அவள் சொன்னதில் எவ்வளோ உண்மை எவ்வளோ பொய், இதெல்லாம் தெரியாமல் அவசரப்பட்டு டிவோர்ஸ் கொடுத்துட்டா அப்புறம் உண்மையை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? முதல்ல உண்மையை கண்டுபிடிக்கணும். அதனால தான் இப்போதைக்கு டிவோர்ஸ் வேண்டான்னு சொல்கிறேன். அசோக்கின் விளக்கத்தை கேட்ட விஷ்ணுவோ அமைதியாக நின்றுவிட்டான். அவன் முகத்தில் யோசனை தெரிந்தது. ஆனால் கங்காவின் முகமோ மெதுவாக இறுகியது. அசோக் பேசிக்கொண்டிருந்த ஒவ்வொரு வார்த்தையையும் அமைதியாக கேட்டவளோ சுட்டெரிக்கும் பார்வையோடு அவனை முறைத்து பார்த்தாள். அவளது மனதில் புதிதாக ஒரு சந்தேகம் முளைக்க ஆரம்பித்தது. என்னதான் நடக்குதுங்க? இப்போ எதுக்கு அன்னை இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கான் என்று யோசிக்க ஆரம்பித்தாள் கங்கா. அசோகோ ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு விஷ்ணுவை பார்த்தான். டே மச்சான், ஆஃபீஸ் ஃபைல்ஸில் எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்குது, நான் ரூமுக்கு போகிறேன், கங்காவை கொஞ்சம் வந்து டவுட் கிளியர் பண்ணி தர சொல்லுவியாடா? விஷ்ணுவோ உடனே புருவத்தை சுருக்கினான். அது எதுக்குடா என்கிட்ட கேட்டுட்ருக்க, நீயே கங்கா கிட்ட சொல்ல வேண்டியது தானே? அசோக் லேசாக சிரித்தான். இல்லைடா, அது நான் எப்படிடா என்று தயங்கி நிற்க, சரி நானே சொல்கிறேன் என்று விஷ்ணு தலையசைக்க அசோக் அமைதியாக தனது அறையை நோக்கி நடந்தான். கங்கா, அசோக்குக்கு ஆஃபீஸ் ஃபைல்ஸில் ஏதோ டவுட் இருக்கான், கொஞ்சம் ரூமுக்கு போய் பார்த்துட்டு வா என்று விஷ்ணு சொல்ல, சரி என்று கங்காவும் பதிலளித்துவிட்டு அசோக்கின் அறையை நோக்கி நடந்தாள். அவர்கள் இருவரும் வெளியேறியதும் அறைக்குள் விஷ்ணுவும் வைஷ்ணவியும் மட்டுமே நின்று கொண்டிருந்தார்கள். வைஷ்ணவியோ எதுவும் பேசாமல் தனது கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்துக்கொண்டு வெளியே செல்ல முயன்றாள். அவள் கதவை நெருங்கிய அடுத்த நொடியே விஷ்ணு வேகமாக அவளது கையை பிடித்து இழுத்தான். எதிர்பாராமல் அவன் இழுத்ததில் வைஷ்ணவி நேராக அவன் மார்பில் மோதி நின்றாள். ஏ, நீ யாரு? எதுக்காக நான் உன் வாழ்க்கையை கெடுத்தேன்னு போய் சொல்கிற? எனக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்? நீ ஏன் என் வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்க என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தான் விஷ்ணு. அதே நேரத்தில் வெளியே வந்திருந்த கங்காவோ, இன்னும் வைஷ்ணவி வெளியே வரலையே என்று நினைத்தபடியே மெதுவாக உள்ளே எட்டி பார்த்தாள். அப்போதும் விஷ்ணு வைஷ்ணவியின் கையை பிடித்தபடியே நின்று கொண்டிருந்தான். விஷ்ணுவின் மார்பு அவள் மார்போடு ஒட்டி இருந்தது. விஷ்ணுவோ வைஷ்ணவியின் கையை பிடித்தபடியே பதிலுக்காக அவளது முகத்தையே பார்த்து கொண்டு நின்றான். அந்த காட்சியை பார்த்த கங்காவுக்கு அப்படியே கோபம் பொங்கியது. கங்கா பார்த்ததை விஷ்ணுவும் பார்த்துவிட்டான். அடுத்த நொடியே பதறிப்போனவனோ வேகமாக வைஷ்ணவியின் கையை விட்டுவிட்டான். வைஷ்ணவியோ எதுவும் பேசாமல் அமைதியாக அறையை விட்டு வெளியே சென்றாள். கங்காவோ கோபம் நிறைந்த பார்வையுடன் அசோக்கை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். மறுபுறம் அசோக் அறைக்குள் நுழைந்த வேகத்திலேயே கதவை சாத்திவிட்டு கட்டிலில் அமர்ந்தான். அவன் முகத்தில் இருந்த பதற்றம் இன்னும் மறையவில்லை. அவனை தொடர்ந்து உள்ளே வந்த கங்காவோ கதவை மூடிவிட்டு அவன் முன்னால் நின்றாள். உனக்கு என்னாச்சு? இப்போ எதுக்காக ஃபைலில் டவுட்டுன்னு சொல்லி என்னை இங்கே வர வச்ச? காலையில் இருந்து உன் முகமே சரியில்லை. அந்த புதுசாக வந்திருக்கிற பொண்ணு வைஷ்ணவிக்கும் உனக்கு என்னத்தான் பிரச்சனை? அவள் தான் குடைச்சல் கொடுக்குறாளோ? எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு அடித்து துரத்தணும். கங்கா! அசோக்கின் குரல் அழுத்தமாக ஒலித்தது. அவள் உடனே அமைதியானாள். இப்போ உனக்கு என்னத்தான் பிரச்சனை என்று மெதுவாக கேட்டாள் அவள். அசோக் அவளை நேராக பார்த்தான். பிரச்சனை எனக்கா இல்லை உனக்கா? எதுக்காக நீ தேவையில்லாமல் சீன் கிரியேட் பண்ணிகிட்ருக்க? நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன்ல,
அப்புறம் எதுக்காக மேலே போய் சண்டை போடுற? கங்காவோ உடனே அவனை எதிர்த்தாள். அசோக், விஷ்ணு அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு நின்னான். அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? அசோக்கின் முகம் இறுகியது. கங்கா, நீ அவனை லவ் பண்ணுற மாதிரி நடிக்கத்தான் வந்திருக்க. அவன் அவனோட பொண்டாட்டியோட கையை பிடிப்பான், கட்டி பிடிப்பான். அதில் உனக்கு என்னடி பிரச்சனை? அந்த கேள்வியில் கங்கா அப்படியே அமைதியாக தலையை குனிந்தாள். சில நொடிகள் அமைதியாக இருந்த அசோக் திடீரென்று கேட்டான். ஆமாம், கல்யாண மண்டபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நீ பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸுக்கு போய் அவரை பார்த்துட்டு வந்தியா? கங்காவின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. நான் 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 அங்கே எங்கேயும் போகலையே. பழார் என்று அடுத்த நொடியே அசோக்கின் கை அவளது கன்னத்தில் இறங்கியது. இந்த சத்தம் அந்த அறை முழுவதும் எதிரொலித்தது. பொய் சொல்லாதடி. நான் கஷ்டப்பட்டு பிளான் போட்டு விஷ்ணு அசிங்கப்படுத்தி ஜெயிலுக்கு அனுப்பணும்னு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தா, நீ என்னடானா எனக்கு தெரியாமல் அவனுக்கு முன்ஜாமீன் வாங்க ஏற்பாடு பண்ணியிருக்க. என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில்? அதுவும் என் கூடவே இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ட்ராமா வேற. கங்காவோ கண்ணீரோடு அவனை பார்த்தாள். அசோக் கோபத்தில் மூச்சு வாங்கினான். ஏய், நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோன்னு உனக்கு மறந்துடுச்சா? என்ன, இந்த ஆடம்பரமான வாழ்க்கையை பார்த்ததும் உன் மனசு மாறிடுச்சா? ஒன்று புரிஞ்சுக்கோ கங்கா, ஆடம்பரமான வாழ்க்கையில் என்றைக்குமே சந்தோஷம் நிலைக்காது. அது ஒரு வெளிப்புற வேஷம் மட்டும்தான். உண்மையான சந்தோஷம் நம்ம உறவுகளோட ஒன்றா வாழ்கிற வாழ்க்கையில் தான் இருக்குது. இன்னொரு தடவை என் பர்மிஷன் இல்லாமல் நீ எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. கங்காவோ கன்னத்தை பிடித்தபடி ஆவேசமாக நிமிர்ந்தாள். அசோக், அந்த வைஷ்ணவி அவனை பழிவாங்கத்தான் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அவ நம்மளை விட பெருசாக ஏதோ திட்டம் போடுறா. அசோக் அலட்சியமாக தோளை குலுக்கினான். போடட்டும், அதனால் என்ன? யாரை பழி வாங்கினா எனக்கு என்ன? கங்காவோ வேகமாக சொன்னாள். என்ன அசோக், அவள் விஷ்ணு கூட ரொம்ப நெருங்குறா. ஏதோ சரியில்லை. முதல்ல அவளுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்து இந்த வீட்டை விட்டு அவளை அனுப்பணும். அப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடியும். பழார் என்ற சத்தத்தில் இரண்டாவது முறை அவளது கன்னத்தில் அசோக்கின் கை இறங்கியது. கங்காவோ அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். அசோக் அவளது முகத்திற்கு நேராக விரலை நீட்டினான். காயத்ரி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அது ஞாபகம் இருக்கா இல்லையா? அங்கே உன் புருஷன் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கான். உன் புருஷனோட நினப்பு உனக்கு கொஞ்சமாவது இருக்கா இல்லையா? வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு கிளம்பாம இங்கே நீ என்னடி பண்ணிகிட்ருக்க? நேற்றுக்கே உங்ககிட்ட சொன்னேன், நம்ம டார்கெட் பெங்களூர் கம்பெனின்னு. அதை விட்டுக்கிட்டு இப்போ எதுக்காகடி நீ விஷ்ணுவோட டிவோர்ஸ் விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்க? காலையில் என்னடானா அவனை ஒட்டி உரசிக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையாக இருந்துக்க, இல்லை இந்த அசோக் மனுஷனாக இருக்க மாட்டான். தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்று புதைச்சிடுவேன். அசோக்கின் கண்கள் சிவந்தன. கங்காவோ அசோக்கை ஒரு நொடி வெறித்து பார்த்தாள். எதுவும் பேசவில்லை. கன்னத்தில் எரிந்த வலியை உள்ளங்கையால் அடித்து பிடித்தபடியே கண்களில் விழுந்த கண்ணீரை துடைக்கக்கூட மனமில்லாமல் வேகமாக தனது அறையை நோக்கி நடந்தாள். இந்த காட்சியை மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்த விஷ்ணு ஒரு கணம் அதிர்ச்சியில் உறைந்து நின்றான். என்ன நடக்குதுங்க? அசோக் ஃபைலில் டவுட் கேட்கணுன்னு தானே அவளை கூட்டிகிட்டு போனான். இப்போ இவ எதுக்காக கன்னத்தை பிடிச்சிக்கிட்டு அழுதுகிட்டு வெளியே வரா? என்ன நடந்திருக்கோம்? சரி, கேட்டு பார்ப்போம் என்று நினைத்தவனோ வேகமாக படிக்கட்டில் இறங்கி நேராக கங்காவின் அறையை நோக்கி நடந்தான். மெதுவாக கதவை தட்டினான். கங்கா. உள்ளே இருந்து அவள் குரல் கேட்டது. விஷ்ணு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன், என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, சும்மா காஃபி கேட்கலான்னு வந்தேன். ஆமாம், உன் வாய்ஸ் ஏன் ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு? ஒரு நொடி அமைதி நிலவியது. பிறகு தன்னை சமாளித்து கொண்ட கங்காவோ, இல்லை விஷ்ணு, மேலே ரூமில் உங்ககிட்ட பேசும்போது அழுதன்ல, அதான் வாய்ஸ் அப்படி இருக்குது என்று சொல்ல விஷ்ணு அடுத்த கேள்வியை கேட்டான். அப்படியா, சரி. அசோக்குக்கு ஃபைல் டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துட்டியா? ஆமாம் விஷ்ணு. பிரச்சனை எதுவும் இல்லையே? இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நீ ஏன் திரும்பி திரும்பி அதையே கேட்குற? நான் ட்ரெஸ் மாற்றணும், நீ போ. நான் வந்தது உனக்கு காஃபி போட்டு தரேன் என்று அவள் பேச்சை முடித்து விட்டாள். கதவுக்கு வெளியே நின்றிருந்த விஷ்ணு சில நொடிகள் அமைதியாக நின்றான். அதன் பிறகு மெதுவாக ஹாலுக்கு வந்து சோஃபாவில் அமர்ந்தான். அவனது மூளைக்குள் ஏதோ ஒரு பொறி தட்டியது. அசோக்குக்கும் கங்காவுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது. இல்லைன்னா அவள் இப்படி அழுதுகிட்டே வெளியே வர மாட்டா. ஆனால் ஏன் என்கிட்ட உண்மையை மறைக்கிறா? ரெண்டு பேரும் எதையோ மறைக்கிறாங்க.
அப்படி என்னதான் நடந்திருக்கும் என்ற கேள்விகள் அவன் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலிக்க அந்த சந்தேகத்தின் நூலை பிடித்தபடி ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினான் அவன். அழுது கொண்டே அறைக்குள் வந்து கதவை சாத்திய கங்காவோ மெதுவாக கட்டிலில் அமர்ந்தாள். கன்னத்தில் இன்னும் எரிந்து கொண்டிருந்த அசோக்கின் கையின் தடத்தை வருடியவள் கண்களை மூடியதும் நினைவுகள் அவளை பல வருடங்கள் பின்னோக்கி இழுத்து சென்றன. சிறு வயதிலேயே தந்தையை இழந்து சொந்த ஊரை விட்டு வெளியேறிய நாள் இன்னும் அவள் மனதில் பசுமையாக இருந்தது. அதன் பிறகு அவளுக்கும் அசோக்கிற்கும் உலகமே அவர்களது தாய் மட்டும்தான். கூலி வேலைக்கு சென்று பட்டினி கிடந்தாலும் பிள்ளைகளை பட்டினி இருக்க விடாமல் பார்த்து கொண்ட அந்த தாய் வாழ்க்கை முழுவதும் கஷ்டத்தை தவிர வேறு எதையும் பார்த்ததில்லை. அந்த கஷ்டங்களோடு சேர்ந்து வளர்ந்தவள்தான் கங்கா. சாப்பிட ஒரு வேளை உணவிற்கே காத்திருந்த நாட்கள், பள்ளிக்கு செல்ல பழைய புத்தகங்களையும் கிழிந்த சீருடையையும் பயன்படுத்திய அவமானங்கள், பணம் இல்லாததற்காக பலரிடம் தலைகுனிந்து நின்ற தருணங்கள், கடன் கொடுத்தவர்கள் பணத்திற்காக குடும்பத்தை அவமானமாய் பேசிய வார்த்தைகள், இவை எல்லாமே அவளது மனதில் ஒரு எண்ணத்தை ஆழமாக விதைத்திருந்தன. பணம் இருந்தால்தான் சந்தோஷமாக வாழ முடியும். நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நமக்கு பணம் நிறைய வேணும். அந்த நம்பிக்கை நாளுக்கு நாள் அவளுக்குள் வேரூன்றி வளர்ந்தது. சில வருடங்களில் தாயும் இறந்துவிட அந்த வீட்டில் அவளுக்கு அண்ணனாக மட்டுமல்ல அப்பாவாகவும் அம்மாவாகவும் மாறியது அசோக் தான். கங்காவை பொறுத்தவரை அவன் வெறும் அண்ணன் இல்லை, அவளது கண்களில் ஒரு இமை. அந்த அளவிற்கு அவளை பார்த்து பார்த்து வளர்த்தான் அவன். கங்காவை படிக்க வைத்து கொண்டே தானும் படித்தான். பகலில் வேலை, இரவில் படிப்பு என்று உழைத்து பல பட்டங்களை வாங்கினான். அவனுடைய திறமையை பார்த்து பெரிய பெரிய நிறுவனங்களை வேலை கொடுக்க போட்டி போட்டு கொண்டு வந்தன. ஆனால் அவன் அனைத்தையும் மறுத்துவிட்டான். அதற்கு பதிலாக ஆடு மாடு மேய்க்கும் வேலையையும் சொந்தமாக பால் பண்ணை வைத்து அந்த பால் பண்ணை வேலையையும் தொடர்ந்து செய்தான். வாழ்க்கையில் அவனுக்கு இருந்த ஒரே லட்சியம் அவன் நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை. அது அவன் தன் தாயிடம் செய்து கொடுத்திருந்த ஒரு சத்தியம். அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதே அவனுடைய மூச்சாக மாறியிருந்தது. ஆனால் அந்த சத்தியத்திற்காக தன் தங்கையின் வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாது என்பதில் மட்டும் அவன் உறுதியாக இருந்தான். கங்காவிற்கு திருமண வயது ஆனதும் அவளுக்கான வரனை தேட ஆரம்பித்தான் அவன். கங்காவோ திருமணம் என்ற வார்த்தையிலேயே கனவு கோட்டைகள் கட்ட ஆரம்பித்தாள். கல்லூரி காலத்தில் பல காதல் தூதுகள் வந்த போதிலும் எதையும் அவள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். அசோக்காக பார்த்து திருமணம் செய்து வைத்தால் கார் பங்களா என்று ஆடம்பர வாழ்க்கையை வாழலாம் என்று கனவில் மிதந்தாள் அவள். எப்போதுமே அவளது நினைவுகள் முழுவதும் பெரிய பங்களா, விலை உயர்ந்த கார், ஆடம்பரமான வாழ்க்கை என்று பணத்தை சுற்றியே தான் இருந்தன. சாலையில் ஒரு விலை உயர்ந்த கார் சென்றாலே, அண்ணா எனக்கும் இதே மாதிரி கார் வாங்கி தரணும் என்று சொல்லுவாள் அவள். பெரிய பெரிய வீடுகளை கடந்து செல்லும்போது, இந்த மாதிரி வீட்டில் தான் நான் கல்யாணம் பண்ணி வாழணும் என்று கண்களில் 1000 கனவுகளோடு பேசுவாள். திருமணம் இப்படித்தான் நடக்க வேண்டும், வாழ்க்கை அப்படித்தான் இருக்க வேண்டும். திரைப்படத்தில் வருவது போல தனது கண்ணசைவிற்கே வேலையாட்கள் மண்டியிட வேண்டும் என்று மனதிற்குள் ஒரு பெரிய கோட்டையை கட்டி வைத்திருந்தாள். அசோகோ அவள் பேசுவதையெல்லாம் அமைதியாக கேட்டுக்கொண்டிருப்பான். ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச மாட்டான். அவளும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த நேரத்தில்தான் அசோக்கின் பண்ணையில் பால் கறக்கும் வேலை செய்த பிரதாப் ஒரு நாள் தயக்கத்தோடு அசோக்கின் முன்வந்து நின்றான். நீங்கள் உங்கள் தங்கச்சிக்கு வரன் பார்க்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்குது, 2 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உழைச்சி சம்பாதிக்கிறேன். உங்கள் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் யோசித்து ஒரு முடிவு சொல்லுங்கள். நான் உங்ககிட்ட இப்படி கேட்டது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க என்று பிரதாப் தயக்கத்துடன் சொன்னான். அசோக்கின் உதட்டில் மெல்லிய சிரிப்பு மலர்ந்தது. பிரதாப்பை பற்றி அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதிகாலை எழுந்து மாடுகளை கவனிப்பான். அதன் பிறகு வயலுக்கு சென்று மாலை வரை விவசாய வேலை செய்வான். இரவு நேரங்களில் அருகில் இருக்கும் ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக பாடம் சொல்லிக் கொடுப்பான். குடி இல்லை, புகை இல்லை, கெட்ட பழக்கம் எதுவும் இல்லை. ஆடம்பர வாழ்க்கை இல்லாதவன், ஆனால் அன்பு நிறைந்த மனசுக்காரன். ஒரு நொடி கூட யோசிக்காமல் அசோக் அந்த சம்பந்தத்திற்கு சம்மதம் சொல்லிவிட்டான். இதை கேட்ட கங்காவோ வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தாள். ஆனால் அசோக் கங்காவிடம், பணத்தில் என்றைக்குமே சந்தோஷம் கிடைக்காது, அன்புல தான் கிடைக்கும். பிரதாப் உன்னை நல்லா பார்த்துக்குவோம், உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி அவளது விருப்பத்தை கேட்காமல், அவளது பிடிவாதத்தை கண்டுகொள்ளாமல் அந்த திருமணத்தை நடத்தி வைத்தான். அந்த ஒரு நாளிலிருந்து தான் கங்காவின் மனதில் அசோக்கின் மீது முதல் முறையாக வெறுப்பு பிறந்தது. தனது அண்ணன் தன் வாழ்க்கையை திட்டமிட்டு கெடுத்துவிட்டான் என்று நம்பினாள் அவள்.
தான் பல வருடங்களாக ஆசை ஆசையாக கட்டி வைத்திருந்த கனவுகளை ஒரே முடிவில் சிதைத்து விட்டான் என்ற கோபம் அவள் மனம் முழுவதும் ஆக்கிரமித்தது. அந்த கோபத்தை அவன் அறிய முடியாத அளவுக்கு மறைத்து கொண்டாலும் அது அவள் மனதின் ஆழத்தில் நெருப்பாகவே எரிந்து கொண்டிருந்தது. அவளது திருமணத்தை நடத்தி முடித்த பிறகு அசோக் தனது கடமையை நிறைவேற்ற அங்கிருந்து விஷ்ணு இருந்த இடத்திற்கு கிளம்பினான். அவனுடைய இலக்கு ஒன்றுதான், விஷ்ணுவின் வாழ்க்கைக்குள் எப்படியாவது நுழைய வேண்டும். நண்பனாக, நம்பிக்கைக்குரியவனாக, அவனுக்கு தோள் கொடுப்பவனாக. நினைத்தபடியே திட்டமிட்டபடியே ஒவ்வொரு காய்களையும் மெதுவாக நகர்த்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விஷ்ணுவின் மனதிலும் வாழ்க்கையிலும் இடம் பிடித்து விட்டான் அவன். ஆனால் அவன் நினைத்தது போல விஷ்ணுவை வீழ்த்துவது அவ்வளவு எளிதாக இல்லை. குடி இல்லை, புகை இல்லை, பெண் சகவாசம் இல்லை, பணம் என்றால் சுத்தமாக பேராசை இல்லை. ஆக மொத்தத்தில் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. விஷ்ணுவிடம் அளவுக்கு அதிகமான புத்திசாலித்தனம் இருந்தது. அதைவிட 20 பேர் வந்தாலும் ஒற்றை ஆளாக அவர்களை தடுக்கும் பலமும் சாமர்த்தியமும் இருந்தது. எந்த சூழ்நிலையிலும் தடுமாறாமல் வாழ்ந்தவனை எந்த வழியில் சிக்க வைப்பது என்று அசோக்குக்கே புரியவில்லை. ஏதாவது ஒரு பலவீனம் இருந்தால்தான் அவனை திசை திருப்ப முடியும் என்று பல நாட்கள் யோசித்தவனோ இறுதியில் கங்காவிடம் அனைத்தையும் கூறினான். அதை முழுவதும் கேட்ட கங்கா ஒரு நொடி கூட யோசிக்கவில்லை. அண்ணா, உனக்கு ஹெல்ப் பண்ண, அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற நான் அங்கே வரேன். அவனை காதலிக்கிற மாதிரி நான் நடிக்கிறேன். அவனை என்னோட வலையில் விழ வைக்கிறேன். அவனோட மனசை திசை திருப்புறது ஏன் பொறுப்பு என்று சொன்னவளோ தனது கணவனின் வீட்டை விட்டு கிளம்பி இங்கு வந்தாள். ஆனால் அவள் வந்ததோ விஷ்ணுவை பழி வாங்குவதற்காக அல்ல. விஷ்ணுவிடம் இருக்கும் சொத்து மதிப்புகளை பற்றி கேள்விப்பட்டு தான் பல வருடங்களாக கனவு கண்ட ஆடம்பர வாழ்க்கையை வாழ்வதற்காக. பிரதாப்பின் வீட்டில் அவனுக்கு மனைவியாக வாழ்வதில் அவளுக்கு கொஞ்சம் கூட விருப்பமில்லை. அதிகாலையில் கண் திறந்தவுடன் மாட்டு தொழுவத்திலிருந்து வீசும் சாணத்தின் வாசனையே அவளுக்கு மூச்சு முட்டுவதைப் போல இருந்தது. அந்த வீட்டின் எளிமை, அவனின் தோற்றம் அவளது மனதை ஒரு நாள் கூட கவரவில்லை. கோட்டு சூட்டு போட்டு காரில் வலம் வருபவனை கைப்பிடிக்க நினைத்தவளுக்கு பால்வாடை வீசும் பிரதாப்பை சுத்தமாக பிடிக்கவில்லை. இரவு நேரங்களில் பிரதாப் அன்போடு அவளை நெருங்கினாலும் நாள் முழுவதும் உழைத்த அவனது வியர்வையின் மனம் கூட கங்காவிற்கு அருவருப்பாகவே தோன்றியது. ஒரு மனைவியாக அவனை ஏற்றுக்கொள்ள அவளால் முடியவில்லை. ஒரு நாள் கூட அவள் தன்னை அவனிடம் முழுமையாக ஒப்படைக்கவும் இல்லை. அவளது மனம் எப்போதும் வேறு ஒரு உலகத்தில்தான் வாழ்ந்தது. வாசனை திரவியங்களின் நறுமணம் நிரம்பிய அறைகள், விலை உயர்ந்த ஆடைகள், சொகுசு கார்கள், பெரிய பங்களாக்கள். அந்த ஆடம்பர வாழ்க்கைக்காக ஏங்கிக் கொண்டிருந்த அவளோ அந்த கனவுகளை நனவாக்கிக் கொள்ளும் ஆசையோடு விஷ்ணுவின் காதலியாக நடிக்க 1000 கனவுகளுடன் அந்த வீட்டிற்குள் காலடி எடுத்து வைத்தாள். திருமண மண்டபத்தில் அசோக்குடன் சேர்ந்து பல திட்டங்களை அவளும் போட்டாள். விஷ்ணுவை அவமானப்படுத்த வேண்டும் என்ற அசோக்கின் எண்ணத்திற்கு வெளியில் ஆதரவாக நின்றாலும் அவளது மனதில் ஓடிய கணக்கு வேறாக இருந்தது. விஷ்ணு சிறைக்கு போனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி யாருக்கும் தெரியாமல் முன்ஜாமீன் வாங்கி அவனை வெளியே கொண்டு வர வேண்டும். அந்த ஒரு உதவியிலேயே அவன் மனதிற்குள் இன்னும் ஆழமாக இடம் பிடித்து விடலாம் என்று நினைத்தாள் அவள். அவன் அவளை ஒரு தேவதையாக பார்க்க வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்தாள். தன்னை தவிர வேறு யாரையும் நம்ப முடியாத நிலைக்கு விஷ்ணு வர வேண்டும். அதுதான் அவளது திட்டம். ஆனால் அவள் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை. விஷ்ணு இன்று வரை நினைப்பது போல கங்கா அவனை நெருங்காமல் இருந்ததில்லை. உண்மையில் ஒவ்வொரு முறையும் அசோக்கின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு அவனை நெருங்கி செல்லும் சந்தர்ப்பங்களை உருவாக்கினாள் கங்கா. ஆனால் அவளது சைகைகளையும் பார்வைகளையும் அக்கறையையும் அவள் வேண்டுமென்றே உருவாக்கிய நெருக்கத்தையும் புரிந்து கொள்ளாமல் இருந்தவன் விஷ்ணுதான். அந்த அறியாமையே அவளுக்கு இன்னும் நம்பிக்கையை கொடுத்தது. அசோக் நினைச்ச மாதிரி இந்த கல்யாணம் நின்றுட்டா அசோக்குக்கு கூட தெரியாமல் ஏதாவது ஒரு திட்டம் போட்டு எப்படியாவது விஷ்ணுவோட வாழ்க்கையில் நான் இடம் பிடிச்சிடலாம் என்ற கனவோடு அவள் ஒவ்வொரு நாளையும் நகர்த்தி கொண்டிருந்தாள். ஆனால் அவள் ஆசை ஆசையாக கட்டியிருந்த அந்த கனவு கோட்டையை ஒரே நாளில் ஒரே நொடியில் தூள் தூளாக சிதைத்து நொறுக்கினாள் வைஷ்ணவி.